இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி. அதுவும் நம்ம மெட்ராஸ்ல இருந்து ஒரிஜினேட் ஆன ரெசிபி. சென்னையில இருந்து உலகம் பூரா பரவி மெனு கார்ட்ஸ்ல இடம் பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பில்டப் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நம்ம ஏஎம் புஹாரி சாரோட சிக்கன் 65 ரெசிபியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது புஹாரி ஹோட்டலோட சிக்னேச்சர் ரெசிபியும் கூட. சிக்கன் 65ன்னு எடுத்துக்கிட்டா நிறையவே ரெசிபிஸ் இருக்கு, சின்ன சின்னதா வேரியேஷன்ஸோட. இந்த ரெசிபி சில செஃப்ஸே கூட யூஸ் பண்ணி அவங்களே கூட அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறனால இந்த ரெசிபியை செலக்ட் பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வந்துச்சு. ஆரம்பிப்போமா? சமையல் ரெசிபிஸ் புஹாரி ஸ்டைல் சிக்கன் 65. தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். சிக்கன் இறைச்சி 1.5 to 2 இன்ச்சு சைஸா வெட்டின துண்டுகள் 700 கிராம் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கனா இருந்தா சூப்பர், இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது எலும்போடு இருக்கிறது தான். தயிர் அல்லது யோகட் 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கருமிளகு தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இந்து உப்பு 1 டீஸ்பூன், இல்லை சாதா உப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் தப்பு இல்லை, அது உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கலருக்கு ரெட் ஃபுட் கலரிங் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கலர் சேர்க்க விரும்பாதவங்க காஷ்மீரி ரெட் சில்லியையும் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் சிக்கன் பிரியர்னா கண்டிப்பாக எங்கள் மற்ற சிக்கன் வீடியோஸையும் பாருங்கள். சிக்கன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, நிறைய ரெசிபிஸ் அதில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எலுமிச்சம்பழ சாறு 2 டேபிள் ஸ்பூன். கடைசியாக ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க இது, இதை மறந்துடாதீங்க. வேற ஒன்றும் இல்லை, நறுக்கின கருவேப்பிலை தான் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது அத்தனையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு 40 to 45 நிமிஷம் மேரினேட் பண்ண அந்த பக்கம் சைடில் வச்சிடலாம். சிக்கன் இந்த மசாலாலேயே நல்லா மேரினேட் ஆனாதான் நல்லா டேஸ்டியாக வரும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சூப்பர் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கணும். இது சேர்க்கறனால நம்ம சிக்கன் நல்லா மொறுமொறுப்பாக வரும். என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தாங்க. அப்புறமா இந்த கலவை நல்லா ஒன்றுக்கொன்று நல்லா ஒட்டிட்டு இருக்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் இதில் சேர்த்திருங்க. அடுத்து சிக்கனை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். சிக்கனை எண்ணெயில் போட்ட உடனேயே கிளற ஆரம்பிச்சிடாதீங்க, மசாலா உதிர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிடும். கொஞ்சம் மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமே கொஞ்சமாக மெதுவாக கிளறி விட்டா ஒன்றுக்கொன்று ஒட்டி இருந்தாலும் பிரிஞ்சு வந்துடும், நல்லா வேகும். சிக்கன் 65 பற்றின தகவல்களை சேகரிக்கும் போது நிறையவே விஷயம் தெரிய வந்தது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 65ங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதைகளை கேட்கும்போது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது. சிலர் 65 மிளகா கொண்டு செய்யப்பட்டதுனால சிக்கன் 65ன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க. சேச்சே, அதெல்லாம் இல்லை, அது புஹாரியோட மெனு ஐட்டம் நம்பர் 65ங்கிறனால அந்த பேர் வந்துச்சுன்னு சிலர் சொன்னாங்க. இல்ல, சிக்கனை 65 துண்டுகளா வெட்டுனாங்க, அதனால சிக்கன் 65ன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு தகவலும் கூட கிடைச்சது. அது என்னடான்னா, சிக்கன் பொரிஞ்சு பெருசா வளரும் போது 65 நாள் ஆனப்புறம் அதை சிக்கன் 65 ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு சிக்கன் 65 இவ்வளோ ஆர்டர் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 65 நாள் முன்னாடியே அதை கரெக்டாக பிளான் பண்ணி வளர்த்து அதை செய்யறதுங்கிறது சாத்தியமாங்கிறது சந்தேகம்தான். சரி, ஒரு பேச்சுக்கு 65 நாள் ஆனதால் அது சிக்கன் 65ன்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஆர்டர் வந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்துருச்சு, சிக்கன் 65 இல்லை, அப்போது 64 நாள் ஆன சிக்கனோ இல்லை 66 நாள் ஆன சிக்கனோ எடுத்து தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது சிக்கன் 64 இல்லை சிக்கன் 66 அப்படி நான் கொடுத்துருப்பாங்க.
சிக்கனை பொரிச்சதுக்கு அப்புறம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியது தான். அடுத்து சிக்கன் 65 சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை செய்யாமல் சர்வ் பண்ணாதீங்க. கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுங்க. அதே எண்ணெயில் 3-4 பச்சை மிளகாயையும் நீல வாக்கில் 2-2 வெட்டி சேர்த்து அதையும் வறுத்து எடுங்க. சாப்பிடும்போது மறக்காம அந்த மிளகாயை மறந்துடாதீங்க, காரமே இருக்காது சரியாக ஃப்ரை பண்ணியிருந்தா. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையையும் போட்டு நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்ம சிக்கன் 65 மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கொண்ட ரெசிபிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த பூண்டு மிளகாயெல்லாம் வறுக்கும்போது மசாலா தூள் போட்டு கூட வறுக்கிறாங்க, தப்பு இல்லை, அந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச டெம்பரிங்க எடுத்து சிக்கன் மேலே கவுத்தி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, புகாரி ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி. காரம் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு அதிகமாக பச்சை மிளகாயை சாப்பிட்றாதீங்க, அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு தான். சரி, பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்களா? புகாரியோட வெப்சைட்ல இருந்து கிடைச்ச தகவல் படி சிக்கன் 65ங்கிறது 1965ஆம் ஆண்டு கண்டுபிடிச்ச ரெசிபின்னும் அதனால தான் அதுக்கு பேர் சிக்கன் 65ன்னு வச்சாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அவ்வளோதாங்க ரெசிபி, சிம்பிளாக முடிச்சாச்சு. டேஸ்ட் மட்டும் வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டேன். கமெண்ட்ஸை படிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு, அதில் நானும் ஒரு ப்ரௌட் மெம்பரும் கூட. இவ்வளோ நேரமாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெசிபி பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா நான் கதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி டப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் திரும்பி இன்னொரு ரெசிபியை பார்க்க முடியும். பெல் பட்டனை மறந்துடாதீங்க. சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட வந்துடுறேன். சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. பாய்.